ஹாய் நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பார்த்தே பல நாட்களாக இருக்கும். நான் விளையாடவே இல்லை, அதனால தான் வீடியோவும் போடல. இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான கண்டென்ட்லாம் போட பார்த்தோம். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே யூடியூப்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்முன்னு அடிச்சிட்டு இருந்தால ஸ்டப்புன்னு போட்டு முடிச்சு விட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் நான் தான் 1v3 பண்ண வேண்டியது. 1v3 தான் ஆடிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒரு ரவுண்டு நம்ம அவனை ஒன்று டவுன் பண்ணி விட்டு அதுக்குள்ளேயும் கிளியர் பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே இன்னும் அதை எழுதி விட்டேன். அவனுக்கு ஒரு ஒன் டப்பை போட்டு எதுக்குமே ஸ்கின் இல்லாத கடைக்கு உட்பேக்கதை எடுத்து ஆட வேண்டியதாகி போச்சு. அதுவுமே பூயா பாஸில் ஃப்ரீயாக டேஸ் கணக்கு கொடுத்த ஸ்கின்னு தான் நண்பா. கோடி சேர்க்குதாண்டா பங்கமான ஒரு ஐடியா ஒன்று இறக்கலாம். அப்படியே ஒருத்தன் ஓப்பன் வந்தான். அவனுக்கு ஒன்று தலையிலே போட்டு முடிச்சு விட்டாச்சு. சரி ஏது போய் கில்லை கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி விட்டான் கைப்புள்ள ஓடோனா. திரும்ப போய் அவனுக்கு மண்டையிலே போட்டு முடிச்சு விட்டு டக்குன்னு போய் கில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்தோம்னா அக்கா என்னை கூட பார்க்காம ட்ராப்பில் லூட் அடிச்சிட்டுருக்கு. ஏது போய் அந்த அக்காவுக்கு மண்டையில் ஒன்று போட்டு இங்கே இந்த பக்கம் வர சொன்னாங்களான்னு ஏற்கிட்டு விட்டாச்சு. அப்படியே அவன் டீம் மட்டும் வேறு எழுதி வந்துட்டேன். இந்த ரவுண்டு நம்ம தான் 1v3 பண்ணியிருப்போம். அப்படியே அவனை மண்டையிலே போட்டு அவனுக்கும் போய் கில்லை கிளியர் பண்ணி விட்டாச்சு. அவன் டீம்மேட் வேறு ரொம்ப நேரம் ஆட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே விடக்கூடாதுடா கைப்புள்ள ஏது போய் அவனுக்கு ஒன்று தலையிலே அவனை போட்டு அவனையும் முடிச்சு விட்டாச்சு. 7 ரவுண்ட் வந்துட்டோம். 0-7ன்னு 0-8ன்னு இந்த மேட்ச் தரமான ஒரு பூயா அடிச்சிருப்போம். அப்படியே இவனுக்கு ஒரு ஒன் டாப்பை போட்டு விட்டோன்னே அப்படியே நம்ம டீம்மேட்டை அவனை முடிச்சு விட்டு தரமான ஒரு பூயாவை போட்டிருப்போம். ஓகே பாய் நண்பா, நாளைக்கு ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம். ஓகே பாய் பாய்.